ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நாம இந்த சைனீஸ் ரொமான்டிக் டிராமாக்கான 7th எபிசோட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நாம இன்னைக்கான எபிசோட்குள்ள போகலாம். அதுவே எங்க ஹீரோயினோட அப்பா, இத்தனை வருஷமா நீ பண்ணிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் பொறுத்துட்டு இருந்தேன். ஆனா எப்ப ஒன்னால எனக்கும் நம்ம கம்பெனிக்கும் கெட்ட பேர் வரப்போகுதுன்னு தெரிஞ்சதோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் உனக்கும் இந்த கம்பெனிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் உன்னை போஸ்டிங்ல இருந்து தூக்குறேன். ஒழுங்கா இந்த ஊரை விட்டு ஓடி போயிருன்னு சொல்லவும், நம்ம கம்பெனியை முன்னேற்றி மேலே கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் நான் இந்த எல்லா ரிஸ்கையும் எடுத்தேன். எதுக்காக நீங்க என்ன புரிஞ்சுக்கல? அதை விட்டுட்டு எப்பயோ ஓடி போன ஹீரோயின் நினைச்சு இன்னும் வருத்தப்பட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு என் மேல பாசம் இல்லையா? உங்களுக்கு அக்கா தான் முக்கியமானு பூஜிங் ஜிங் கேட்க, டேய் ஃப்ராடு, 6 வருஷத்துக்கு முன்னே நீ தான் உங்க அக்காவுக்கு மருந்து கலந்து கொடுத்து அவளை ஹீரோ கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருக்க வச்சங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஏதோ நான் பெத்த பையங்கிறதுனால தான் இதெல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அமைதியா இருந்தேன். ஆனா இதுக்கப்புறம் என் பொண்ணு கஷ்டப்பட்டு இருக்கதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. என்னால் அவளுக்கு உதவி பண்ண முடியலைனாலும் அவள் எஃபோர்ட் எடுத்து அவள் லைஃப்பை மாற்றிக்கிட்டு இப்போ அவளுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு குடும்பத்தையுமே அமைச்சுக்கிட்டா. ஆனால் நீ அதை கெடுக்கிறதுக்காக இவ்வளோ சதி வேலை பண்ணிட்டு இருக்கதை இதுக்கப்புறம் என்னால் பொறுத்துட்டு இருக்க முடியாது. ஸோ போலீஸ் இங்கே வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புறதுக்குள்ள ஒழுங்கா இங்கே இருந்து ஓடி போயிருன்னு சொல்லி நிறையவே காசு கொடுக்குறாரு. அப்போ இத்தனை வருஷமா தன்னை பற்றின எல்லா உண்மைகளும் தெரிஞ்சுமே அப்பா வெளியில காட்டிக்காம தான் மேலே கோவப்படாமல் இருந்திருக்காருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எதுவும் எதிர்த்து பேச முடியாம பூஜிங் ஜிங் அங்கேருந்து அமைதியாக கிளம்பிடுறான். தென் கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயினோட அப்பா பிரஸ் மீடியாவுக்கு முன்னால, ஹீரோக்கு நடந்த இந்த அநியாயத்துக்காக நான் என் கம்பெனி சார்பா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மற்றபடி எனக்கும் இந்த மேட்ச் ஃபிக்ஸிங் ஸ்கேண்டலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பூஜிங் ஜிங் தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். ஸோ எனக்கு உண்மை தெரிஞ்சதும் நான் அவனை ஹையர் போஸ்டிங்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டேன். இனி எங்க கம்பெனிக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. முக்கியமா எங்க கம்பெனியால பாதிக்கப்பட்ட ஹீரோவோட வாழ்க்கைய பழையபடி மாத்துறதுக்கு நான் என்னால முடிஞ்ச எல்லா உதவிகளையும் பண்றேன்னு அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. இது எல்லாத்தையும் டிவியில பார்த்துட்டு ஹீரோவோட அம்மா ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. இங்க ஒரு முக்கியமான பிளாஷ்பேக். சில வருஷங்களுக்கு முன்ன கிராமத்துல வாழ்ந்துட்டு இருந்த ஹீரோவோட அப்பா தான் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பிசினஸ் பண்றதுக்காக நிறையவே காசு எடுத்துக்கிட்டு சிட்டிக்கு போக முடிவு பண்ணியிருப்பாரு. ஆனா ஹீரோவோட அம்மா, இந்த காசை வச்சு நம்ம இந்த கிராமத்திலேயே ஏதாவது பொழப்பு பார்த்துக்கலான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அப்பா, என் ஃப்ரெண்டு இப்போ பிஸ்னஸில் லாஸ் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அவனுக்கு என்னோட உதவி தேவை. நீ எதை நினைச்சும் வருத்தப்படாத. நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கண்டிப்பாக சாதிப்போம். கூடிய சீக்கிரம் நான் திரும்ப வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. ஆனால் திரும்ப டெட் பாடியாக தான் வந்திருப்பாரு. ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருந்த ஹீரோவோட அம்மா, இது எல்லாத்துக்குமே காரணம் பூஹாஃபு தான். அவன் தான் தன்னோட ஹஸ்பண்டை ஏமாத்தி எல்லா காசையும் வாங்கிட்டு அவரை கொலை பண்ணியிருப்பாருன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. பத்தாவதுக்கு இப்போ பூஹாஃபு தான் ஹீரோயினோட அப்பான்னு தெரிஞ்சதும் இன்னும் கோவத்தில் இருக்கும்போது எப்படியாவது பேசி எல்லா பிரச்சனைகளையும் சமாளிச்சிடலாங்கிற நம்பிக்கையில ஹீரோயின் அழைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ள வரவும், செம்ம கோவத்தில் இருக்கிற ஹீரோவோட அம்மா கண்ட்ரோலை மீறி கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏற்கனவே தான் உடம்பு சரியில்லைல. ஸோ ப்ரெஷர்ல மயங்கி விழுந்துடவும் உடனே அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. தன்னோட அம்மாக்காக ஹீரோ இவ்வளோ வருத்தப்படுறத பார்த்து ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது வெளியில வர டாக்டர், இப்போ உங்க அம்மா ரொம்பவே கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல இருக்காங்க, உடனே அவங்களுக்கு ஒரு மேஜர் சர்ஜரி பண்ணி ஆகணும். பட் நம்ம நாட்டிலேயே ஒரு டாக்டர் மட்டும்தான் அந்த சர்ஜரியை பண்ணுவாரு. பட் இப்போ அவருமே ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாரு. ஸோ உங்க அம்மா உயிரை காப்பாத்துறது ரொம்பவே கஷ்டம்னு சொல்லிடவும், என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோ ரொம்பவே யோசிக்கும் போது அங்க வர டேங்க்ஃபோ, எனக்கு அந்த டாக்டரை நல்லாவே தெரியும், பட் கண்டிப்பா அவர் இந்த சர்ஜரிக்கு ஒத்துக்க மாட்டாருன்னு சொல்ல, கோவப்பட்டு நம்ம ஹீரோ, அந்த டாக்டர் யாருன்னு சொல்லு, நான் எப்படியாவது அவர்கிட்ட பேசி இந்த சர்ஜரி செய்ய ஒத்துக்க வைக்கிறேன்னு கட்டாயப்படுத்துறான். ஆனா டேங்க்ஃபோ அமைதியாவே இருக்கிறதுனால ஹீரோ நம்பிக்கையை இழந்து அப்படியே கீழே உட்காந்துடுறான். நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி ஹீரோயினை தனியாக அழைச்சிட்டு வந்து, எனக்கும் அந்த டாக்டருக்கும் நடுவில் நல்ல பாண்டிங் இருக்கு. ஈவன் அவர் தான் என்னோட டீச்சர். பட் கண்டிப்பாக இந்த சர்ஜரி செய்ய அவர் ஒத்துக்க மாட்டாருன்னு சொல்லவும், நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையை மறந்துட்டு ஒரு டாக்டரா பேஷண்ட் உயிரை காப்பாத்துறதுக்கான முயற்சி எடு ப்ளீஸ். ஹீரோ இப்படி அழுறதை பார்த்துட்டு என்னால் தாங்கிக்க முடியலன்னு ஹீரோயின் ரொம்ப எமோஷனல் ஆகிடுறா. நான் என்னால் பேசி சமாளிக்க முடியாதுன்னு தான் சொன்னேனே தவிர உன்னால் முடியாதுன்னு சொல்லவே இல்லை. அந்த டாக்டர் வேற யாரும் இல்லை, உங்க அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டான டாக்டர் கு. ஸோ உங்க அப்பா சொன்னாருன்னா கண்டிப்பா டாக்டர் குவுமே ஹீரோவோட அம்மாவுக்கு சர்ஜரி பண்ணி அவங்க உயிரை காப்பாத்துவாருன்னு சொல்லவும், ஹீரோயின் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாங்க. பட் இப்போ இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் வேன்லி கேட்டுட்டு இதை வச்சு ஹீரோவையும் ஹீரோயினையும் எப்படி பிரிக்கலான்னு பிளான் போட ஆரம்பிக்கிறா. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் பல வருஷத்துக்கு அப்புறம் தன்னோட அப்பா கிட்ட பேசுறதுக்காக வீட்டுக்கு வரா. ஆனா அதுக்கு முன்னவே அவரை மீட் பண்ண டேங்க்ஃபோ, என்னதான் நீங்களும் ஹீரோயினும் பிடிவாதக்காரங்களா இருந்தாலும் 2 பேருக்குமே சாஃப்டான இதயம். ஸோ எப்படியும் ஒருத்தர் இன்னொருத்தரை மன்னிச்சுட்டு திரும்ப ஏத்துக்க தான் போறீங்க. அதனால நான் சொல்ற மாதிரி கேட்டீங்கன்னா ஹீரோயின் கஷ்டப்படாம கடைசி வர வசதியான வாழ்க்கை வாழலாம்.
இல்ல ஹீரோ மாதிரி எதுக்கும் பயனில்லாத ஒரு லோ கிளாஸ் பையனை கட்டிக்கிட்டு அவ கடைசி வரை கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். அதே நேரம் உங்க கம்பெனியால பாதிக்கப்பட்ட ஹீரோவோட ஃபேமிலிக்கு நீங்க ஒரு பிசினஸ் மேனா உதவி பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது மீடியாக்கு முன்ன ஒரு பெரிய பேசும் பொருளாகி இப்ப பயங்கரமான வீழ்ச்சியில போயிட்டு இருக்க உங்க கம்பெனி பிசினஸ் எல்லாம் திரும்ப ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வர நிறையவே சான்சஸ் இருக்கு. அதுக்கு என்னோட சார்பா எங்க டேங்க் ஃபேமிலியுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் இது எல்லாத்துக்குமே நீங்க எனக்கு ஒரு பெரிய தொகையை ரிட்டர்னா தர வேண்டியதா இருக்கும்னு சொல்றான். அதாவது ஹீரோயினை பத்தி தான் சொல்றான். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக அடுத்து என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் ஹீரோயினோட அப்பா ரொம்பவே யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இன்னொரு சைடு நம்ம ஹீரோயின் அவர்கிட்ட பேசி தன்னோட மாமியார் உயிரை காப்பாத்துறதுக்காக கொற்ற மலையில கேட்டுக்கு வெளியில் நின்று அப்பா அப்பா ப்ளீஸ் கொஞ்சம் உங்ககிட்ட நான் பேசணும்னு கெஞ்சிட்டு இருக்கா. சத்தம் கேட்டு வெளியில வர ஹீரோயினோட ஸ்டெப் மதர், அதாவது குஜிங்ஜிங்கோட அம்மா, அதான் உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி உங்க அப்பா உன்னை அப்பயே வெளியில துரத்திட்டார்ல, அப்புறம் எதுக்காக இங்க வந்து கூச்சல் போட்டுட்டு இருக்கன்னு கேட்டு கத்தவும், இது எனக்கும் எங்க அப்பாவுக்கும் தனிப்பட்ட விஷயம், தேவையில்லாத ஆட்கள் மூக்கு நுழைக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிடைச்ச கேப்ல வீட்டுக்குள்ள ஓடிடுறாங்க. ஓகே சார், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. எக்காரணத்தை கொண்டும் இதுல நான் இன்வால்வ் ஆகியிருக்க விஷயம் ஹீரோயினுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி டேங்க்ஃபோ அங்கே இருந்து கிளம்புனதும் உள்ள வர நம்ம ஹீரோயின் கண்ணீர் மழுக ஹீரோவோட அம்மாவை காப்பாத்த சொல்லி தன்னோட அப்பா கிட்ட உதவி கேட்கிறாங்க. என்னதான் தன்னோட பொண்ணு மேல ரொம்ப பாசமா உயிரையே வச்சிருந்தாலும் ஹீரோயினோட அப்பா ஒரு பெரிய பிசினஸ் மேனுங்கிறதுனால தன்னோட ப்ராஃபிட்டுக்காக நீ ஹீரோவோட பேரை கிளியர் பண்றதுக்காக பூஜிங் பண்ண மேட்ச் ஃபிக்சிங் ஸ்கேண்டல்ல வெளிப்படுத்தினதுனால தான் இப்போ என்னோட கம்பெனிக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை, பயங்கரமான லாஸ்ல போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாத்தையும் மறந்துட்டு எப்படி என்னால உனக்கு உதவி பண்ண முடியும்னு அப்பா கேட்க, இப்போ நம்ம பழைய பகையை பத்தி பேசுறதுக்கான நேரம் இல்ல, அங்க ஒரு உயிர் போராடிட்டு இருக்கு. ஸோ ப்ளீஸ் உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி எப்படியாவது அவங்கள காப்பாத்துங்கன்னு ஹீரோயின் கெஞ்சிரா. நீ கல்யாணத்துக்கு முன்னால யாருன்னே தெரியாத ஒருத்தரால பிரெக்னென்ட் ஆகி குழந்தை பெற்றதுனால தானே உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி உங்க அப்பா வீட்டை விட்டு துரத்தினாரு. அப்புறம் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நீ திரும்ப வந்திருக்கன்னு சித்தி கேட்க, உங்க பையன் இந்த ஃபேமிலிக்கு ஏற்படுத்தின அவமானத்தை விட இதெல்லாம் ரொம்ப கம்மி தான். ஸோ நான் எங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீங்க குறுக்க வராதீங்கன்னு சொல்லி திட்டிட்டு, ப்ளீஸ்பா எதுவாக இருந்தாலும் நாம் அப்புறம் பேசிக்கலாம், தயவு செஞ்சு ஹீரோவோட அம்மா உயிரை காப்பாற்ற சொல்லி உங்கள் ஃப்ரெண்டு டாக்டர் கு கிட்ட எனக்காக ரெக்வஸ்ட் பண்ணி கேளுங்கன்னு ஹீரோயின் கெஞ்சிரா. உன்னால தான் இப்போ என் கம்பெனியே லாஸ்ல போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போறேன்னு அப்பா கேட்க, வேணும்னா நான் என்னோட கம்பெனியை உங்களுக்கு எழுதி கொடுத்துட்றேன். என்னோட கம்பெனி நிஜமாவே ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு, அது மூலமா உங்களுக்குமே நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும்னு ஹீரோயின் சொல்றா. அந்த கம்பெனி உன்னோட ஹார்ட் ஒர்க்னாலையும் உழைப்புனாலையும் உருவானது. ஸோ இன்னொருத்தரோட கடின உழைப்பை உறிஞ்சிறதுக்கு நான் ஒன்றும் அட்டைப்பூச்சி இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீ அந்த கம்பெனியை நம்பியிருக்க, முக்கியமாக உனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, அவங்களோட ஃபியூச்சருமே அந்த கம்பெனியை சார்ந்து தான் இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு காம்பன்சேட்டே பண்ண முடியாது. ஸோ நானுமே ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி உனக்கு உதவி பண்ண மாட்டேன், ஒழுங்கா இங்கே இருந்து வெளியில போன்னு சொல்லி ஆளுங்களை வச்சு ஹீரோயினை வெளியில அனுப்பிடுறாரு. ப்ளீஸ்பா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, எனக்கு உதவி பண்ணுங்கன்னு ஹீரோயின் கொற்ற மலையில கதறி அலறா. இதெல்லாம் பார்த்துட்டு அப்பாக்கு மனசே கேட்கல. இருந்தாலும் தன்னோட வழிக்கு ஹீரோயின் வரணுங்கிறதுக்காக இந்த டேங்க்ஃபூ பைய சொல்ற எல்லாத்துக்கும் மண்டையாடிட்டு இருக்காரு. இது எதுவும் தெரியாம மலையில நனைஞ்சு அழுதுட்டு இருந்த நம்ம ஹீரோயின் திடீர்னு மயங்கி விழுந்துடுறாங்க. கரெக்டா வந்து டேங்க்ஃபூ காப்பாத்தி அவங்கள வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுறான். இங்க கட் பண்ணா கொஞ்ச நேரத்திலேயே வேண்டி டாக்டர் குவை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வந்துடுறா. உன் மேல இருக்கிற பாசத்தினால தான் என்னோட பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு அவ்வளோ பெரிய டாக்டர் கிட்ட பேசி அழைச்சிட்டு வந்திருக்கா. ஸோ நீ அவளுக்கு நன்றி கடன் பட்டிருக்கன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. ஆனா ஹீரோவால நம்ப முடியல, டாக்டர் கு தான் ரிட்டையர்ட் ஆகிட்டார்ல, அப்புறம் எப்படி நீ சொன்ன உடனே வந்தாள்னு கேட்க, அப்ப நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண ரெடியா இருக்கேன், அதனாலதான் அந்த டாக்டர் கிட்டயுமே கெஞ்சி காலில் விழுந்து அழைச்சிட்டு வந்தேன்னு போய் சொல்றா. பத்தாததுக்கு அவளோட அம்மா, என் பொண்ணு உனக்கு எவ்வளோ டிவோட்டடா இருக்கா, ஆனா நீ அதெல்லாம் கண்டுக்காம உன் மேல சந்தேகப்படுற. ஆனா உன்னோட அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போனதும் ஹீரோயின் தலைமறைவாயிட்டா. அவங்க மேல எந்த அக்கறையும் இல்லாம பாசமும் இல்லாம உன்னை விட்டுட்டு எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டான்னு சொல்லவும் கோவப்படுற ஹீரோ, ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கிறதுனால தான் ஹீரோயின் இன்னும் இங்க வரல, முக்கியமா அவ என்னோட ஒய்ஃப். ஸோ நீங்க இப்படி அவளை பத்தி தப்பா பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்ன இருந்தாலும் நீங்க எனக்கு உதவி பண்ணிருக்கீங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். சரி உனக்கு என்ன வேணும்னு ஹீரோ கேட்க, நீ தான் வேணும், நான் உன்னை ரொம்பவே நேசிக்கிறேன்னு வென்லி ப்ரப்போஸ் பண்றா. நம்ம ஹீரோ அசர்றதா இல்ல, ஹீரோயின் தான் என்னோட ஒய்ஃப், இந்த ஜென்மத்துல நான் அவளை தவிர வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிடுறான். தென் அந்த சர்ஜரியுமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுறதுனால ஹீரோ பெருமூச்சு விடும்போது ஹீரோயினோட ஃப்ரெண்டு கால் பண்ணுறா. பட் அவரால் அட்டன் பண்ண முடியல. இங்கே உன் பொண்டாட்டி உடம்பு சரியில்லாமல் உயிருக்கு போராடிட்டு இருக்கா, ஒரு நல்ல புருஷனாக இருந்தால் இந்நேரத்துக்கு நீ வந்திருக்கணும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ மட்டும் இங்கே வரல, அப்புறம் நீ வந்தீன்னா நான் உன்னை ஓட விரட்டி அடிப்பேன்னு மிரட்டி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிடுறா.
உடம்பு சரியில்லாம இருக்க ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறங்கிற பேர்ல டேங்க்ஃபு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அவங்கள கிஸ் பண்றதுக்காக பக்கத்துல போகும்போது கரெக்டா மெடிசின் எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்டு உள்ள வந்துடவும் நம்ம ஆளுக்கு பல்ப் ஆகிடுது. அதே நேரம் காலிங் பெல் ரிங் ஆகுது. யாரா இருக்குன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோ. பொண்டாட்டி மேல அக்கறை இல்லாதவங்களாம் எதுக்காகடா வீட்டுக்குள்ள வரேன்னு கேட்க, எனக்கு அவன் மேல எல்லா உரிமையும் இருக்கு, நகர்ந்து போடா நாயேன்னு சொல்லி அவனை தள்ளி விட்டுட்டு ஹீரோ உள்ள வந்துடுறாரு. மவனே தப்பிச்ச, இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்த கண்டிப்பா நான் உன்னை கைமா போட்டுருவேன்னு சொல்லி ஃப்ரெண்டு திட்டிட்டு இதுக்கப்புறம் உனக்கு இங்க வேலை இல்ல வா போலான்னு டேங்க்ஃபு அழைச்சிட்டு வெளியில வந்துடுறா. ஃபீவர்ல ஹீரோயின் கஷ்டப்படுறத பார்த்து தாங்கிக்க முடியாம நம்ம ஹீரோ தன்னால முடிஞ்ச எல்லா ஃபர்ஸ்ட் எய்டையும் செய்யறாரு. ஆனா அப்பயுமே ஹீரோயினால முடியல. சோ அவங்களுக்கு கதகதப்பு கொடுக்கறதுக்காக நல்லா பக்கத்துல க்ளோஸா படுத்துக்கிட்டு ஈர துணியால தொடச்சி விடுறாரு. கொஞ்சம் ரெக்கவர் ஆகுறாங்க. அப்புறம் ஹீரோயினுக்காக சாப்பாடெல்லாம் சமைச்சு எடுத்துட்டு வந்து கொடுத்து பக்கத்திலேயே உட்காந்து பார்த்துட்டு இருக்கும் போதுதான் உங்க அம்மா கண் விழிச்சிட்டாங்க, உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்கன்னு பென்லி மெசேஜ் அனுப்புறா. ஸோ நம்ம ஹீரோவுமே ஒரு பேப்பர்ல கரெக்டான நேரத்துக்கு மெடிசன் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு மாமனுக்காக வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன்டி செல்லக்குட்டின்னு எழுதி வச்சுட்டு கிளம்பிடுறாரு. அதுவே இங்க அம்மா பார்த்தோன்னா என்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக பென்லி ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கா. ஸோ அவளுக்கு நீ கண்டிப்பா நன்றி கடன் செய்யணும்னு சொல்ல அவ என்ன கேப்பா, நீ வேணும்னு தானே சொல்லுவா. ஸோ அவங்க அம்மா, நீயும் ஹீரோயினும் ஒன்னா சேர்ந்து வாழ்றத நான் கண்டிப்பா ஏத்துக்க மாட்டேன். ஸோ நீ டிவோர்ஸ் பண்ணிட்டு பென்லியை கல்யாணம் பண்ணிக்கிட்டீன்னா உனக்கு ஒரு நல்ல ஒய்ஃப் கிடைப்பா, அதே நேரம் எனக்குமே நல்ல மருமக கிடைப்பான்னு சொல்லவும், இப்பதான் உங்களுக்கு சர்ஜரி முடிஞ்சிருக்கு, ஸோ நீங்க கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் நாம இதை பத்தி பேசிக்கலாம்னு சொல்லிட்டு பென்லியை தனியா கூட்டிட்டு வெளியில வந்து, நீ பண்ணது பெரிய உதவிதான், நான் அதை இல்லைன்னு மறுக்கல, பட் அதுக்காக ஹீரோயினை டிவோர்ஸ் பண்ணிட்டு உன்னை என்னால மேரேஜ் பண்ணிக்க முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீரோயின் தான் என்னோட ஒய்ஃப். சோ நீ உன்னோட மனசுல தேவையில்லாத ஆசைகளை வளர்த்துக்கிட்டு உன்னையே நீ ஏமாத்திக்காதன்னு ஹீரோ சொல்ல, அப்படிலாம் என்னால விட முடியாது, நான் உன் மேல உயிரியே வச்சிருக்கேன், உங்க அம்மா மேலேயுமே எனக்கு மரியாதை இருக்கு, சோ நீ எனக்கு தான்னு ஹாஸ்பிட்டல்ல எல்லாருக்கு முன்னாலையும் ஹீரோவை கட்டி பிடிச்சிடுறா. ஆனா நம்மால நகர்ந்து போன்னு போராடிட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோயின் வந்துடுறாங்க. எங்க தப்பா புரிஞ்சுப்பாளோன்னு ரொம்ப பயப்படுறாரு. ஆனா ஹீரோயினுக்கு தான் எல்லாம் தெரியும்ல, சோ ரொம்பவே கேஷுவலா இருக்காங்க. நீ எனக்கு நன்றி கடன் பட்டிருக்கத மறந்துடாதன்னு பென்லி சொல்ல, ஆமா பென்லி தான் டாக்டர் கு கிட்ட ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு எங்க அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வந்தான்னு ஹீரோ சொல்லவும், நம்மளால முடியாததை பென்லி சாதிச்சிட்டான்னு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. பொதுவா ஒரு பொண்ணு தன்னோட ஹஸ்பண்ட வேற ஏதாவது ஒரு பொண்ணு கட்டி பிடிச்சா அதை பார்த்து ரொம்ப அதிர்ச்சியாவா கோவப்படுவா. ஆனா ஹீரோயின் முகத்துல எந்த ரியாக்ஷனும் இல்லையே. அப்போ ஹீரோயின் உன்னை உண்மையா காதலிக்கலன்னு பென்லி சொல்ல, நான் எதுக்காக அதிர்ச்சி ஆகணும் கோவப்படணும், பிகாஸ் எனக்கு தான் ஹீரோவை பத்தி எல்லாம் தெரியுமே. ஸோ என் புருஷன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா என்ன தவிர வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாள்னு ஹீரோயின் சொல்லவும், பென்லி செம்ம கடுப்பாகிடுறா. நம்ம ஹீரோ கார் ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ அப்படியே ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அம்மா ஹீரோவையும் பென்லியையும் கூப்பிடுறதுனால, சரி நீயுமே என் கூட வா, நம்ம அம்மா கிட்ட பேசலான்னு ஹீரோ சொல்ல, இப்போதான் அவங்க உடம்பு சரியில்லாம கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டா குணமானதுக்கு அப்புறம் நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போய் பார்க்கலான்னு ஹீரோயின் சொல்லவும், ஹீரோவுமே புரிஞ்சுக்கிட்டு போறாரு. அப்ப ஹீரோயின் பென்லியை ஸ்டாப் பண்ணி, நீ எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் கண்டிப்பா ஹீரோனால அடைய முடியாதுன்னு சொல்ல, ஹீரோவோட அம்மா கண்டிப்பா உன்னை ஏத்துக்க மாட்டாங்க, அதே நேரம் அவருமே உன்னை கைவிடுறதா இல்ல. சோ உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணுங்கிற குழப்பமான சிச்சுவேஷன் வரும்போது நான் உள்ள பூந்து ஆட்டத்தை கலைச்சிருவேன்னு பென்லி சொல்றா. அதையும் பார்க்கலான்னு ஹீரோயினுமே ரொம்ப தைரியமா சவால் விடுறாங்க. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு டேங்க்ஃபு உடனே ஹீரோயின் அப்பாக்கு கால் பண்ணி நான் சொன்ன பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னு சொல்லவும், அப்பா உடனே கிளம்பி ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாரு. தாத்தாவை பார்த்து குழந்தைங்க 2 பேரும் ரொம்ப பயப்படுறாங்க. ஆனா ஒன்னும் புரியாத நம்ம ஹீரோயின் என்ன விஷயம், எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்க, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி என்னோட ஃப்ரெண்டு டாக்டர் கு கிட்ட பேசி ஹீரோ அம்மா உயிரை காப்பாத்திட்டேன். சோ நீ எப்ப எனக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்ற போறேன்னு அப்பா கேட்க, ஹீரோ நினைச்சிட்டு இருக்க மாதிரி பென்லி டாக்டர் கு அழைச்சிட்டு வரலங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயின் தன்னோட அப்பாவுக்கு நன்றி சொல்லிட்டு அவர் வச்சிருக்க ஒரு கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட்டு, நான் சொன்ன மாதிரி என்னோட மொத்த கம்பெனி பிசினஸ் எல்லாத்தையுமே உங்க பேர்ல எழுதி வச்சிட்டேன்னு சொல்ல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்தவங்களோட உழைப்பை திருடுறது என்னோட நோக்கம் கிடையாது, பட் என்னோட பிசினஸ்க்கு இப்ப வாரிசு தேவை, அதனாலதான் நான் ஒன்ன சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்காக உன்னோட கம்பெனியை என்னோட ஹாங்ஃபு கம்பெனி கூட நான் மர்ஜ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நீ தான் என்னோட ஹாங்ஃபு கம்பெனியோட சிஇஓன்னு அப்பா சொல்ல, ஹீரோயின் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறா. இதெல்லாம் நீங்க எதுக்காக பண்றீங்கன்னு கேட்கும்போது, என்ன இருந்தாலும் நான் உன்னோட அப்பா, நீ என்னோட ஆசை பொண்ணு. ஸோ இத்தனை வருஷமா உன்னை பிரிஞ்சிருந்ததே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, அதனாலதான் உன்னை நான் டெய்லி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணேன். இது மட்டும் தெரிஞ்சா சொர்க்கத்துல இருக்கிற உங்க அம்மா கண்டிப்பா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்கன்னு அப்பா சொல்ல, ஹீரோயினுமே இவர் சொன்ன எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறாங்க.
நீங்க வெண்லி வேலை பார்த்துட்டு இருக்க ஆஃபீஸ்ல அவ கூட இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி நம்ம கம்பெனியை இன்னொரு கம்பெனி கூட மர்ஜ் பண்ணிட்டாங்களாம். ஸோ புது சிஇஓ வர போறாங்கன்னு சொல்லவும், நீ தான் நம்ம மேனேஜருக்கு ரொம்ப ஃபேவரட்டான எம்ப்ளாயிங்கிறதுனால கண்டிப்பா புதுசா வர சிஇஓக்குமே உன்னை ரொம்ப பிடிச்சி போயிடும். ஈஸியா நீ மேலிடத்துக்கு போயிடுவ. அப்புறம் எங்களெல்லாம் மறந்துடாதன்னு மற்ற ஒர்க்கர் சொல்ல, கண்டிப்பா மறக்க மாட்டேன். சரி, என்ன காரணத்துக்காக மிஸ்டர் பூஹவுனிங், அதாவது ஹீரோயினோட அப்பா, இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தாருன்னு கேட்க, அவரோட பையன் பூ ஜிங் ஒரு பெரிய ஸ்கேண்டல்ல மாட்டிக்கிட்டு தலைமறைவாயிட்டான். பார்த்தா அதுக்கு அவரோட பொண்ணு வேற ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களாம். சோ கோவத்துல அவங்களையும் வீட்டை விட்டு துரத்தி இருக்காரு. ஆனா அந்த பொண்ணு நைட்டு ஃபுல்லா கொற்ற மலையில வீட்டு வாசல்ல உட்கார்ந்து கெஞ்சிருக்கா. அதனால எங்க அந்த பொண்ணு தன்னை பழி வாங்குறதுக்காக ஏதாவது பண்ணிடுவாளோங்கிற பயத்துல தான் புது கம்பெனி கூட மர்ஜ் பண்ணிருக்காங்கன்னு மற்ற எம்ப்ளாயிஸ் எல்லாம் சொல்றாங்க. ஓகே, அந்த குடும்பம் எப்படி போனா நமக்கு என்ன, நமக்கு கரெக்டான நேரத்துல சேலரியும் போனஸும் வந்தா போதும். எப்படியாவது இன்னைக்கு புதுசா வர சிஇஓவை ஐஸ் பண்ணி வச்சுக்கலான்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அப்படியே செம்ம ஸ்டைலிஷா டேஷிங்கா அந்த ஆஃபீஸ்க்குள்ள என்ட்ரி கொடுக்கறத பார்த்துட்டு வெண்லி அலண்டு போய் அதிர்ச்சி ஆகிடுறா. அவ்வளோதான், இதோட இந்த எபிசோடுமே முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நான் உங்க எல்லாரையும் ரொம்ப சீக்கிரமா அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.